Hello friends, my programming line YouTube channel AngularJS tutorial video series AngularJS பத்திய introduction இந்த வீடியோல பார்க்கலாம். AngularJS, JS நாலே JavaScript. AngularJS is an open source client-side JavaScript framework to develop dynamic web application. நமக்கு ஆல்ரெடி தெரியும் web application என்னன்னு. browserல அட்ரஸ் பார்ல ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தோம்னா நமக்கு வெப் பேஜ் டிஸ்ப்ளே ஆகும். அந்த வெப் பேஜ் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம், டைனமிக்காகவும் இருக்கலாம். ஸ்டாட்டிக்னா நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும், அதில் எந்த ஒரு இன்டராக்ஷனோ, தட் இஸ் பட்டன் கிளிக் பண்ணுறதோ ஒரு ஆக்ஷனோ பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதே ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா யூசர் கிளிக் பண்ணலாம், கர்சர் மூவ் பண்ணும்போது டயலாக் பாக்ஸ் பாப்அப் ஆகலாம். இதெல்லாம் தான் டைனமிக் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். AngularJS is an open source client-side JavaScript framework. அது என்ன ஓப்பன் சோர்ஸ்? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அதில் யார் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த காப்பிரைட் ஹோல்டரே யூசருக்கு பர்மிஷன் தருவார். அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய சாஃப்ட்வேரை அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோர்ஸ் கூட யார் வேணால் எந்த பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் தருவார். அதனால தான் இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓப்பன் சோர்ஸ் கிளைண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். அது என்ன கிளைண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்னா ப்ரோக்ராமர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கிளைண்ட் சைட் மட்டும்தான், சர்வர் சைட் யூஸ் பண்ண முடியாது இந்த AngularJS. இது பேஸ் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா C++ மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணாமல் ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி டெவலப் ஆன ஒரு ஃப்ரேம்வொர்க். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க், ஈஸி டு யூஸ். இதுக்கு என்னென்ன அடிப்படையாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML தெரிஞ்சிருக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், CSS அடிஷ்னல். இந்த HTML ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாட்டிக்ன்றது ஜஸ்ட் ஃபார் வியூவிங் பர்பஸ். CSS அப்படின்றது அதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு டைனமிக் வெப் பேஜ், அதாவது வேலிடேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னும்போது என்னுடைய ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை அனுப்பும். அதுதான் டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த வேலிடேஷன் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தென் பேஸ்ட் ஆன் HTML அண்ட் JavaScript. ஸோ இது நம்ம AngularJS யூஸ் பண்ணணும்னா HTMLையும் JavaScript தெரிஞ்சிருக்கணும். இது மொத்தமாகவே HTML JavaScript யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்ஸ் த HTML attributes. ஸோ HTMLல டேக்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு டேகுக்கும் attributes இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம AngularJS யூஸ் பண்ணுறதுனால அந்த attributes இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதாவது எக்ஸ்டென்ஸ் த HTML attributes, இருக்கிற attributesோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதிகமாக இருக்கும். அதே போல் able to create custom attributes. ப்ரோக்ராமரே அவரோட அப்ளிகேஷனுக்கு சம்பந்தமான attributesஐ கிரியேட் பண்ணிக்கலாம், புதுசாக உருவாக்கிக்கலாம். அதுக்காக இருக்கிறத தான் யூஸ் பண்ணும் இல்லாமல் என்னுடைய அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி attributesஐ நான் கிரியேட் பண்ணுறதுக்கும் AngularJSல ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போயிடும். என்னோட பேங்க் ப்ராஜெக்ட்னா அதுக்கு ரிலேட்டடான attributesஐ நான் என்னால் உருவாக்கிக்க முடியும். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ AngularJS டெவலப் பண்ணணும்னா என்னென்ன தேவை? ஆல்ரெடி எனக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும், அது அவுட்புட் பார்க்குறதுக்கு ப்ரௌசர் வேணும். இது ரெண்டும் நமக்கு தெரியும். எந்த ஒரு வெப்பேஜ் டெவலப் பண்ணாலுமே டெக்ஸ்ட் எடிட்டர், ப்ரோக்ராம் கோட் பண்ணுறதுக்கும் ப்ரௌசர் அவுட்புட் பார்க்குறதுக்கும் தேவை. இப்போ நான் AngularJS யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? நான் இப்போ AngularJSக்கு
எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு லைப்ரரி ஃபைல் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். இன்க்ளூட் ஆர் கிவ் லிங்க் டு கூகுள் லைப்ரரி ஃபார் யூஸிங் AngularJS. ஸோ இதுக்கும் 2 வழி இருக்குது. நான் எப்போதுமே ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டைரெக்டாக இந்த கூகுள் லைப்ரரியை லிங்க் கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே டைரெக்டாக சோர்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்குள்ளே HTTPS அப்படின்னு நான் என்னுடைய வெப்பேஜை லிங்க் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டேக்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் அந்த ஃபைலை ஒரு தனி ஃபோல்டரில் வச்சு அதோட லிங்க்கையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த லிங்க் தெரியறதுக்கு நம்ம www.angularjs.org அப்படின்ற வெப் பேஜை விசிட் பண்ணணும். www.angularjs.org அந்த அட்ரஸ் பார்ல என்டர் பண்ணனா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் AngularJS இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் இதில் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா டவுன்லோட் ஆகிருக்கும். அதை என்னுடைய ஃபோல்டரை வச்சு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம இந்த பேஜ் கீழே வரோம் பாருங்கள், அவங்க சாம்பிள் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட் டேக் அப்படியே காப்பி பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த சோர்ஸ்க்குள்ளே https ajax.googleaps.com ajax.libs.angularjs version angular.min.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக இதேமாரி நம்மளும் லிங்க் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாக நம்ம பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கூட டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன், intro.html. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குக்குள்ளே ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் கொடுத்துட்டு அதோட சோர்ஸில் நான் இந்த ஃபைலோட பாத் angular.min.js அப்படின்ற பாத்தை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிட்டும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ www.angular.org அப்படின்ற வெப்பேஜில் நான் டவுன்லோட் AngularJS கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதோட பிரான்ச் பில்ட் CDN எல்லாம் கொடுத்துருக்கு. நான் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைல். நான் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், angular.min.js. ஸோ ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த பாத்தை நான் காப்பி பண்ணி அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். /angular.min.js அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 விதமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக googleapi.com அந்த லைப்ரரி லிங்க் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா angular.min.js. AngularJS 2 விதமாக இன்க்ளூட் பண்ணலாம் நம்மளுடைய ப்ரோக்ராமில். ஒன்று டைரெக்டாக அந்த பாத்தை கொடுத்துடலாம், ரெஃபர் பண்ணுற பாத்தை. இன்னொன்று அந்த ஃபைலை காப்பி பண்ணி நம்மளுடைய ரெபாசிட்டரியில் போட்டுட்டு அதோடைய பாத்தை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொன்று ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த விதமாக தான் நம்ம AngularJS-ஐ இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒன்று கொடுத்தா போதுமானது. நம்ம ஏன் AngularJS போகிறோம்? Why AngularJS? Able to create single page application, SPA. அது என்ன சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்? ஜென்ரலாக நம்ம ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஹெட்டர், ஃபூட்டர், கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த மெயிலில் இருக்க ஒரு மெயிலை டெலீட் பண்ணேன்னா ஃபுல் பேஜுமே ரீலோட் ஆகாமல் அந்த பார்ட் ஆஃப் த பேஜ் மட்டும்தான் நமக்கு மாறும். அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். மொத்தமாக எல்லாத்தையும் சர்வர்கிட்டேருந்து ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணாமல் வெறும் அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகுது. அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இப்போ பார்க்குறேன், என்னோட மெயில் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் ஹெட்டரு. ஸோ நான் ஒரு மெயிலை வந்து டெலீட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுக்குறேன்.
இப்போ பாருங்கள் உடனே டிஸ்பிளே ஆகுது. இந்த ஃபுல் பேஜுமே ஹெட்டர், இந்த சைட் பார் எதுவுமே லோட் ஆகாமல் ஜஸ்ட் என்னுடைய இன்பாக்ஸ் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகி காமிக்கும். அதுக்கு பேர் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோட இன்பாக்ஸில் ஒரு பர்டிகுலரான ஒரு மெயிலை நான் டெலீட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சர்வர்கிட்ட ரெக்வஸ்ட் போகும், சர்வர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது ஆக்ஷன். இந்த இடத்துல ஆங்குலர் ஜேஎஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் பேஜுமே அகெயின் ரீலோட் ஆகும். ஆனால் ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணும்போது தட் பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் ரீலோட் ஆகும். பாருங்கள், நான் இந்த இடத்துல டெலீட்னு கிளிக் பண்ணுறேன். எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. சைட் பார்லேயும் ஹெட்டர்லேயும் ஒன்லி என்னுடைய இன்பாக்ஸ் மட்டும் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரீலோட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ஜேஎஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எம்விசி ஃப்ரேம்வொர்க், மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பிரிக்கிறாங்க. எப்படின்னா மாடல், வியூ, கண்ட்ரோலர். வியூ அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய யூசர் பார்க்கக்கூடிய வியூ. இப்போ நம்மளோட ஜிமெயில் பார்த்துருந்தீங்களா அக்கௌண்ட்டு, அதுதான் வியூ. மாடல் அப்படின்றது டேட்டா, இட் ரிலேட்டட் டு டேட்டாஸ். கண்ட்ரோலன்றது எந்த வியூக்கு எந்த மாடலை அப்ரோச் பண்ணணும் அதை சொல்கிறது தான் கண்ட்ரோலர். இப்போ பாருங்கள், நான் மெயிலில் இருக்க டேட்டாஸ் மட்டும் இன்பாக்ஸ் மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னும்போது வியூ கண்ட்ரோலர் காண்டாக்ட் பண்ணும். கண்ட்ரோலர் யூசர் எந்த டேட்டாஸை ஃபெச் பண்ணுறாருன்னு பார்த்து அதற்குரிய எந்த டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்து அதற்குரிய மாடலை அப்ரோச் பண்ணும். ஸோ மாடல் 2-3 மாடல் இருக்கும். ஒன்று இன்பாக்ஸ்க்கு உண்டான மாடல், இன்னொன்று ஸ்பேமுக்கு உண்டான மாடல், தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. யூசர் எதை ரெக்வஸ்ட் பண்ணுறானோ அந்த ரெக்வஸ்ட்டை கண்ட்ரோலர்கிட்ட போகும். கண்ட்ரோலர் டிசைட் பண்ணும் எந்த மாடலை அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஒரே அப்ளிகேஷன் 3 விதமாக பிரிக்கப்பட்டு யூசர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி கண்ட்ரோலர் மாடலை அப்ரோச் பண்ணும். ஸோ இதுதான் எம்விசி ஃப்ரேம்வொர்க், வெரி பாப்புலர் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் ஆங்குலர் ஜேஎஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், built-in attributes makes the web page dynamic. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் HTML டேக்னா அதுக்கு attributes இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆங்குலர் ஜேஎஸில் நிறைய built-in attributes கொடுத்துருக்காங்க. அதான் டேரக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த attributes இருக்கிற attributesோட இன்னும் எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட வெப் பேஜை இன்னும் டைனமிக்காக காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூசர் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்காகவும் ஆங்குலர் ஜேஎஸ் நம்ம போகிறோம். கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டிபிலிட்டி. கிராஸ் ப்ரௌசர்னால் நான் க்ரோமுக்காக டெவலப் பண்ணிவிட்டு அதே ப்ராஜெக்டை ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ணும்போது க்ரோமில் இருக்க மாதிரியோ இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணாலுமே யூசர் ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் பார்க்கலாம், அதே மொபைல்லையும் பார்க்கலாம். எல்லா ப்ரௌசருக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆங்குலர் ஜேஎஸில் டெவலப் பண்ணுறது எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட்டும் பண்ணும். அதுதான் கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டிபிலிட்டி. 2-வே டேட்டா பைண்டிங் அப்படின்றது மாடலில் சேஞ்சஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வியூவில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, வியூவில் யூசர் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ என்ன டேட்டாஸ் கொடுக்குறாரோ அது மாடலில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் 2-வே டேட்டா பைண்டிங். இதெல்லாம் நம்ம டீப்பாக வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யூசர்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ ஒரு மாடலில் நான் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணால் ஒவ்வொரு மாடல்லையும் இல்லை அதுக்கான வியூலையும் போய் நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் யூசர்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஒன்றுத்தில் சேஞ்ச் பண்ணாலுமே எல்லாத்துலேயுமே அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈஸி யூனிட் டெஸ்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவே நிறைய பிரிக்கிறோம். இப்போ இன்பாக்ஸ்க்கு உண்டான டேட்டா, ஸ்பேம்க்கு உண்டான டேட்டா, அதே போல் அவுட் பாக்ஸில் என்னென்ன போச்சோ அதோட டேட்டான்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறதுனால அதை மட்டும் யூனிட் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். எதில் நமக்கு ப்ராப்ளம் வருதோ இல்லை எதை நம்ம ரீசெக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த யூனிட்டை மட்டும் அந்த மாடலை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம மாடுலராக அது டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஈஸியாக அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை செக் பண்ண முடியும்.
reduced code then jQuery code reusability. Angular JSல கோட்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் jQueryயை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு இடத்துல கொடுக்கறது நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அந்த யூசர்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அதனால் கோடும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். நிறைய கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம கொடுத்தாலே அந்த பெராமீட்டரில் எக்ஸ்பிரஷனில் கொடுக்கும்போது அந்த இடத்துல எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது ரெஸ்ட் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதான் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் சர்வர் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற ரிசோர்ஸோட ஸ்டேட்டை அதோட ரெப்ரசன்டேஷனாக கிளைண்ட் சிஸ்டத்துக்கு கொடுக்கும். இது ஜேசானில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நம்ம இதையும் ஆங்குலர் ஜேஎஸில் லிங்க் பண்ணலாம். அது எப்படின்றது ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆங்குலர் ஜேஎஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், HTML-ஐயும் CSS-ஐயும் ஓவர் கம் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டையும் ஓவர் கம் பண்ணிங்கிற அட்வான்டேஜஸை இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்குலர் ஜேஎஸை யார் கண்டுபிடிச்சா, எப்படி எக்ஸிஸ்டன்ஸில் வந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.